ட்விட்டர்லேயே ஒரு ட்ராப் ஸ்லைஸ் போட்டலாம். கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். இதுக்கு முன்னாடி தளபதி விஜய் அப்படிங்கிற நேம் வரும். இப்போ ஹானரபிள் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் விஜய் அப்படின்னு வரப்போகுது. ஒரே ஒரு வருத்தம், விஜய் சாரோட ஒரு காம்பினேஷன் இருந்திருக்கலாம், பட் இல்ல. நீங்க யார சார் விரும்புறீங்க, நடிகர் விஜயா இல்ல அரசியல்வாதி விஜயா சார்? எந்த ஒரு படத்துக்குமே நடக்கக்கூடாது பண்ணலாம். ஜனநாயகன் has been postponed. ஹை குவாலிட்டியில பிரிண்ட் ரிலீஸ் ஆகி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ நீங்க இதை எடுத்து போய் நீங்க எடிட் பண்ணி போட போறீங்க. இது நீங்க இங்கேருந்து வெளில போறதுக்குள்ளேயே என்கிட்ட ஒரு காப்பியை நான் எடுத்து வச்சு நான் டக்குன்னு ரிலீஸ் பண்ணா எந்த அளவுக்கு உங்களுக்கு மொத்தமா எல்லாருமா சேர்ந்து ஒருத்தனை எதிர்க்கிறாங்க. விஜய் சித்ரம் ஜனநாயகன் countdown தளபதி के लिए all set. வணக்கம் குமார் சார். வணக்கம். ஹாப்பி டு மீட் யூ அகைன். தேங்க்யூ. ஸோ ஹாப்பி. ஐ திங்க் ஜனவரி மாதம் மீட் பண்ணோம். ஜனநாயகன் ரிலீஸ்க்கு கொஞ்சம் முன்னாடி, கொஞ்சம் தள்ளி போயிருச்சு, ஒரு 6 மாதம் தள்ளி போய் இப்போ ஜூலையில் மீட் பண்ணுறோம். ஃபைனலி ரொம்ப ஹாப்பியாக ஒரு ஜனநாயகன் அப்படிங்கிற மிக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. அது தொட்டர்லேயே ஸ்லைஸ் போட்டுரும். சம்பவம் பண்ண பார்த்துருப்பேன், அதில் ரெக்கார்டு வைக்கிறவனை பார்த்துருக்கேன். உங்களோட குரலில் தான் வந்து ட்ரெய்லரே வந்து ஓப்பன் ஆகுது. படமும் எனக்கு தெரிஞ்ச உங்க குரல்ல தான் ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். ஆமாம் சார். நானும் பார்க்கல. ஓகே, டு see that. சூப்பர். அதுதான் நடந்திருக்கு ஆக்சுவலாக. ஸோ he has also taken the CMC. எஸ். இதுக்கு முன்னாடி தளபதி விஜய் அப்படிங்கிற நேம் வரும். இப்போ ஹானரபிள் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் விஜய் அப்படின்னு வரப்போகுது. வந்துருச்சு ஆல்ரெடி, இந்த போஸ்டர்ஸ் எல்லாமே வந்துருச்சு. எவ்வளோ ஹாப்பி சார்? இந்த எல்லாரும் ஒரு ஒரு லெவல் ஹாப்பினஸ்னா எனக்குலாம் டபுள் ட்ரிபிள் லெவல் ஹாப்பினஸ். எஸ். அதாவது எங்கள் படத்துலேயும் நடித்த ஒரு ஹீரோ, நான் கூட நடித்த அவர் ஒரு ஹீரோனால ஸோ டெஃபினட்டாக ஒரு நல்ல ஒரு என்ஜாயபிளாக தான் இருக்குது. அதை யாரான இப்போ ஜனநாயகன் வந்து சும்மாலே நமக்கே வந்து ஒரு உள்ள ஒரு சின்ன ஸ்மைல் ஓடுது. ஸோ ஐ திங்க் செகண்ட் டைமா சார்? ஃபர்ஸ்ட் தெரி இல்லை உதயா உதயா தெரி அண்ட் இப்போ ஜனநாயகன் 3 டைம். என்ன ஒரே ஒரு ஒருத்தர்னா இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன்னு ஒரு டிக்ளேர் பண்ணாரு. பட் வந்து இன்னும் பண்ணலாம், பட் இந்த பொசிஷன்ல இருந்து நான் பண்ண முடியுமான்னு தெரியல. இன்னும் சிஎம்ஏ ஆயிட்டாங்க. இதுக்கப்புறம் லைக் டைம் இருக்காது. அஃப்கோர்ஸ் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அதை பார்க்கறதுக்கு டைம் போயிடும் அப்படிங்கிற பட்சத்தில் இருக்கு. நீங்க யார சார் விரும்புறீங்க, நடிகர் விஜயா இல்ல அரசியல்வாதி விஜயா சார்? நடிகர் விஜய் எல்லாரும் மாதிரி நான் விரும்புகிறேன் சார். அரசியல்வாதி விஜயும் இப்போ நான் பார்க்குற இதை வச்சுட்டு இஸ் டூயிங் அ குட் ஜாப். குவாய்ட்டாக இருந்துன்னே, ஏன்னா இப்படி தான் அவரோட செட்லேயுமே நான் நிறையா அப்சர்வ் பண்ணது. அன்லஸ் அதர்வைஸ் ஹி இஸ் பிரிங்கிங் யூ இன்டு சர்க்கிள். அந்த குட்டி சர்க்கிள்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா நல்ல ஜாலியாக பேசி ஈஸியெல்லாம் விளையாட்டாக இருப்பார். ரொம்ப ஒரு ஈஸியாக இருக்கும். அது வரைக்கும் பயங்கர குவாய்ட்டு, சைலண்ட், பெருசா பேச மாட்டாங்க யார்கிட்டயுமே. அதாவது ஜோன் செட் ஆகணும் அவருக்கு. அது எப்படின்னா he is a more an observerன்றது நான் நோட் பண்ணிருக்கேன். அப்படியே பார்ப்பாரு, அவரு என்ன பண்ணுறாரு, இவர் என்ன பண்ணுறாரு, அதுலேருந்து என்ன மாதிரி ஒரு மேனரிசம் நம்ம எடுத்துக்கலாம், அதெல்லாம் ஒரு சைலண்ட்டாக அது உள்ள ஒரு ஒரு ட்ராக் ஒன்று ஓடின்னு இருக்கும் அவருக்கு. அதெல்லாம் நான் ரொம்ப அப்சர்வ் பண்ணியிருக்கேன். அஃப்கோர்ஸ் நாங்கள் தெரியும் போது பேசும்போதெல்லாம் அதை சொல்லியிருக்கேன் நான். அதெல்லாம் வந்து ஒரு சில குட்டி குட்டி ஞாபகங்கள், அப்படி எங்களுக்குள்ளே பகிரப்பட்ட சில விஷயங்கள், இதெல்லாம் வந்து ஒரு ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஃபீலிங் எனக்கு. எவ்வளோ ஹாப்பி சார்? கொஞ்சம் டிலேயாக வந்தாலுமே ரிலீஸ் ஆகுதுங்கிற ஒரு சந்தோஷம். டெஃபினட்டாக சார், டெஃபினட்டாக, அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா இது எந்த ஒரு படத்துக்குமே நடக்கக்கூடாது இந்த மாதிரிலாம். ஓகேவா? ஹவவர் கட்ஸ் அது இதுன்னு இருந்தால் கூட அது எல்லாத்தையும் டாலரேட் பண்ணி டக்குன்னு சரிப்பா இப்போது இது எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு போடுங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு சொல்லி அது வரணுமே தவிர இவ்வளோ ப்ரெஷர் இருந்திருக்கக்கூடாதுன்றது ஆஸ் அ ப்ரொடியூசர் சன். எங்கள் அப்பாலாம் அது
ஃபீல் பண்ணியிருக்காங்க, நிறையா ம். ப்ரெஷர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காங்க. பட் இந்த அளவுக்கு இல்லை. ம். ஆனஸ்ட்லி இந்த அளவுக்குலாம் எங்களுக்கு ப்ரெஷர்லாம் இல்லை. ஏதாவது சொல்லுவாங்க, டக்குன்னு இப்போ ஓகே ரிலீஸ் சொல்லிவிடுவோம், வந்துடுவோம். இது கொஞ்சம் ரொம்ப கை மீறி அது போச்சு. அது ஏன்னு கடவுளுக்கு தான் வெளிச்சம். இன்னொன்னு ரிலீஸ் தள்ளி போகுது ஒண்ணு. இன்னொன்னு ஹை குவாலிட்டில பிரிண்ட் ரிலீஸ் ஆகி அது நிறைய சார் அது பேர் பார்த்து. அதான் சார் நான் நிறைய இன்டர்வியூலையும் சொல்லியிருக்கேன். அதாவது டெக்னாலஜியை நம்ம வளராதுன்னு சொல்ல முடியாது. ஓகே, வளர்ந்துட்டு ஆமாம். அது தனி மனிதனாக பார்த்து அது அது அந்த ஒரு டிசிப்ளின் அவங்களே கொண்டு வந்துக்கணும். நான்லாம் பார்க்கல. எனக்கு வந்து ரொம்ப ஆனஸ்டாகவே வந்ததே தெரியாது. யாரும் அவங்கள மாதிரி ஒரு இன்டர்வியூ சொன்னப்புறம் தான் எனக்கு தெரியும். இல்லைன்னா எனக்கு தெரியாது. ஏன்னா அவ்வளோ இக்னரண்ட்டாகவே நம்ம இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, நிம்மதி. ஏன்னா வந்து நம்ம பார்க்காம இருக்கிறது நல்லது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் உங்கள் ஜாபில் ஏதோ பண்ணி இதை எடுத்து போய் இதை நீங்கள் எடிட் பண்ணி போட போகிறீங்க. இது நீங்கள் இங்கேருந்து வெளில போகிறதுக்குள்ளேயே என்கிட்ட ஒரு காப்பியை நான் எடுத்து வச்சு நான் டக்குன்னு ரிலீஸ் பண்ணால் எந்த அளவுக்கு உங்களுக்கும் ஏப்பா நாங்கள் வந்து எவ்வளோ சிரமப்பட்டு எங்கேருந்தோ வந்து இதை எடுக்கிறோன்னு நீங்கள் ஒரு டீம் மெம்பர்ஸ் எடுத்துனோண்டு ஒரு குரூவுக்கே இவ்வளோ இருக்குன்னா, சினிமான்றது எவ்வளோ பெரிய ஒரு சமாச்சாரம். ஓகே, அது ப்ரொடியூசர், டைரக்டர், ஹீரோ, ஓகே, அதில் ஒர்க் பண்ண அத்தனை ஆர்டிஸ்ட்டு, அதில் பார்ட்டிசிபேட் பண்ண அத்தனை க்ரூ மெம்பர்ஸு, எவ்வளோ மந்த்ஸு, அதெல்லாம் அதாவது தவிடு பொடி மாதிரி என்ன பண்ண பெருமை கிடையாது. அது இட்ஸ் அ ஷேம். ஓகேவா, நம்ம எல்லாருமே சேர்ந்து அதை பார்க்காம இக்னோர் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சது. அவன் அடுத்த படம் போட்டு யோசிக்க கூட மாட்டாங்க. அதாவது அவங்களுக்கு அதில் என்ன ஒரு குரூர ஒரு சேட்னஸ்ன்னு எனக்கு தெரியல. எல்லாம் பண்ணக்கூடாது சார், ஆனஸ்ட்லி. ஏன்னா நாங்கள் அனுபவப்பட்டிருக்கோம், எங்கள் படங்கள் நாங்கள் அனுபவப்பட்டிருக்கோம், எங்களுக்கு தெரியும். அந்த ஒரு வருத்தத்துலேயும் சொல்கிறேன், இது எந்த ப்ரொடியூசருக்குமே நடக்கக்கூடாது. ஏன்னா இது ஒரு சும்மா சாதாரண படம்னா பரவாயில்ல, ஒரு 400 கோடி 300 கோடிக்கு மேலே ஒரு இன்வெஸ்ட் பண்ணப்பட்ட ஒரு மிகப்பெரிய சார். ப்ராஜெக்ட். நீங்கள் வேணும்னா ஒரு 5 லட்ச ரூபாயில் ஒரு படம் எடுங்க, அதுக்கு கூட தார்மீகமாக அது ப்ராப்பராக ரிலீஸ் ஆகணும். கரெக்ட் சார். நீங்கள் 500 கோடி போடுங்க, இல்லை வெறும் 5 லட்சத்தை எடுங்க, அதை பற்றி கவலை கிடையாது. இட்ஸ் அ கண்டென்ட். அதுக்குன்னு ஒரு மரியாதையை கொடுத்து, அதுக்குன்னு ஒரு உழைப்பு போட்டிருக்காங்க யாரோ, ஓகே, அதுக்கான ஒரு ரிட்டர்ன்ஸை கொடுக்க வச்சு, ஓகே, நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு பாராட்டுங்க, நல்லா இல்லையா நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள், அது உங்களோட உரிமை. ஓகே, நான் இன்னொன்று சொல்லுவேன், இந்த கான்டெக்ட்ல நான் இன்னொன்று சொல்லிடுறேன். தியேட்டர்லேயே உட்காந்து இந்த ட்வீட்டு போடுறது அதெல்லாம் வந்து வேண்டான்னு இது நான் சொல்கிறேன். அதாவது விமர்சனம் பண்ணுங்கள், ஆரோக்கியமாக பண்ணுங்கள். நான் ஐயோ தண்டம் அப்படின்னு நிறைய மூவிஸ் நான் பார்க்குறேன். அது அன்வான்ட் கமெண்ட்ஸாக இருக்கும், ரொம்ப வருத்தமாக இருக்கும். அதாவது சார், அதில் யாருமே ஒரு வேஸ்ட்டாக போகணுன்னு எடுக்க மாட்டாங்க. இந்த படம் ஓட வேணாங்க அப்படின்னு யாரும் எடுக்க மாட்டாங்க. ஒருத்தர் எடுத்திருக்காரு, ஒருத்தர் ஒரு புதுசாக ஒரு ஹீரோ யாரோ ஹீரோயினோ ஒரு இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க, இல்லை புதுசாக டைரக்டர் இன்ட்ரடியூஸ் ஆகிறாருன்னா அவருக்கான இந்த ஸ்பேஸை கொடுங்க, கொஞ்சம் அதை அப்லிஃப்ட் பண்ணி விடுங்க. போட்டு ஏறி மிதி மிதிச்சா வருத்தமாக தான் இருக்குது உண்மையிலேயே. வினோத் சாருமே இன்டர்வியூவில் அவர்கிட்ட இந்த படம் லீக்கான கொஸ்டின்ஸ் கேட்கும்போது என்னன்னா வருத்தப்படுவாங்க, இன்னொன்று கோவப்படுவாங்க. அவர் ரெண்டுமே படலை, ஏற்றுக்கிட்டாரு. ஆயிடுச்சு, என்ன பண்ண, அது என்ன பண்றதுன்னு எதுவுமே தெரியாது, என்ன பண்ணணும் பண்ண முடியாது. எங்களுக்கு எல்லாமே அந்த ஹேண்டிகேப்னஸ் தான் சார். ஆமாம் ஆமாம், நான் சொல்கிறேன்னே, எங்கள் அப்பா படம் எடுக்கும்போது நாளைக்கு தான் ரிலீஸ்ன்னு வச்சுருந்தாங்கன்னா இன்னைக்கு சிடி அவைலபிள். அப்போல்லாம் இந்த டிஜிட்டல் மீடியா ரிலீஸ்க்கு இன்னைக்கு சிடி. ஆமாம் சார், ஆமாம் சார், கேபிள் எல்லாம் வந்துடுது. என்ன சொல்லுவீங்க? ஆக்சுவலி அவ்வளோதான். எங்கள் அப்பா என்னப்பா வந்துடுச்சு, என்ன பண்ணலாம்? எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. வேர் கேன் வி கோ? ஏன்னா லா வந்து அவ்வளோ டைட்னஸ்ஸாக ஒரு இடத்துல பிடிக்கலாம், அவனுக்கு கண்ணிலே இல்லையா அவனுங்கெல்லாம். ஏன்னா பிரிண்ட்டே இன்னும் தேட்டருக்கு போகல சார், ஆனால் சிடி வந்துடுச்சு. ஆனால் சிடி வந்துடுச்சு. நல்ல ஹை குவாலிட்டி பிரிண்ட் இல்லையா சார்? ஆஃப்கோர்ஸ். எப்படி சார் அதாவது எங்களுக்கெல்லாம் ஒரு காலகட்டத்தில் அழறதா சிரிக்கிறதா, இப்போ நீங்கள் வினோத் சார் பண்ணுறது தான் அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு போவாடா, அவ்வளோதான் இப்போ. ஏன்னா நம்மளால் முடிஞ்சது எல்லாம் ஓடியாச்சு. எப்பா நான் அடிக்காதீங்க, இதுக்கு மேலே போகிறோம்,
தாங்காது அப்படின்னு சொல்லியாச்சு. இல்லை நாங்கள் அடிப்போம்னு சந்தோஷமாக அவன் அடிச்சுன்னு இருந்தான்னு வச்சுக்கோங்க. அவங்க அதுதான் நீங்கள் திருப்பி அடிக்க முடியும், அடிச்சா அவன் தாங்க மாட்டான். ஓகேவா, வேணாம்ப்பா விடுப்பா போனால் போதுப்பா அந்த ரேஞ்சுக்கு நம்ம இப்படியே இருந்தோம்னா அவன் அடிச்சுட்டே தான் இருப்பான். அதுக்கு முடிவு எதுவும் இல்லையா சார்? முடிவு கிடையாது. நம்ம டயர்டாகி ஓஞ்சி போய் வச்சுப்பா அடிச்சு போனான்னா, இந்த ஒரு பாக்யராஜ் சார் படத்தில் ஒரு டைலாக் ஒன்று வரும், செத்த நாய் மேலே எவ்வளோ லாரி ஏறினா என்ன அப்படின்ட்டு. இது அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயினே இருக்க வேண்டியதுதான். நம்ம எனக்குலாம் டாலரன்ஸுன்றது இருக்கிறதுனால தான் சார் இருக்கும் வருத்தம் வருது சார் நிஜமாவே. அவரெல்லாம் எவ்வளோ விரக்தியாக இருந்தால் வினோத் சார்லாம் அந்த டைலாக் சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. ஃபேக்ட் வந்து இப்போ டெக்னாலஜி இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். அதுக்குன்னு அவங்க வீட்டில் ஃபுட்டேஜை கவர் பண்ணி நெட்டில் விடலாமா? தப்பு இல்லை. எவனை இதை ரிலீஸ் பண்ணணும், அவங்க வீட்டில் போய் நம்ம ஃபுட்டேஜை கவர் பண்ணி சமையல் அறையே தான் வச்சுக்கோங்களேன். என்ன போய் இன்றைக்கி அவங்க வீட்டில் இந்த சமையல் என்ன நேற்று இது வச்சு குழம்பு வச்சு சாப்பிட்றாங்க அப்படின்னு நம்ம சொன்னால் எவ்வளோ அசிங்கமோ அதை விட அசிங்கம். அதை பார்க்குறாங்க பாருங்க, அவங்க இன்னுமே சாட்டிஸ்ட். ஏன்னா அதில் என்ன குரூர ஒரு ஒரு இது ஹாப்பினஸ் இல்லை. நான் பார்த்துட்டேனே அப்படின்னா சரி ஓகே, நீ பார்த்ததுனால கிரீடம் கொடுக்க அதிகபட்சம் யூ வில் கோ அண்ட் பேட் மவுத் தட் அதிகபட்சம் பண்ணிட்டு போ. கரெக்டாக கடவுள் வந்து மூட் த காயின்ஸ்ன்னு சொல்லுவேன். நத்திங் அகேன்ஸ்ட் அதர் பார்ட்டிஸ், பட் ஸ்டில் இதனால இல்லைடா வெற்றி அப்படின்னு தான் அவரோட இது வந்தது. ஒருவேளை ஜனநாயகன் வராமல் இருந்தது வந்து அப்போது வராமல் இருந்ததே பெட்டர்னு கூட இப்போ தோணுது. மேபி ஆமாம், நிறைய பேர் யோசிக்கிறதும் அதுதான். ஏன்னா அந்த டைமில் நான் ஒரு மீம் பார்த்தேன், இப்போவே படத்தை ரிலீஸ் பண்ணிங்கன்னா தளபதி விஜய்னு வரும், ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் சீஃப் மினிஸ்டர் விஜய்னு வரும், பரவாயில்லையாங்கிற மாதிரி மீமெல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. இப்போ அதுதான் வந்து நடந்திருக்கு, உண்மையாகவும் வந்து நடந்திருக்கு. இல்லை சார், அது சினிமான்னு இல்லை, ஜென்ரலாகவே நேச்சர் ஹேஸ் அ டோல். அதுக்குன்னு ஒரு பேலன்சிங் தெரியும்னு சொல்லுவாங்க. நேச்சருக்கு தெரியும் அது யாருக்கு என்ன எது எப்போ பண்ணணும் அப்படின்ட்டு. நிறைய பேருக்கு நம்பிக்கை இருக்கலாம், நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. பட் ஸ்டில் ஐம் டெல்லிங் தட் நேச்சர் வில் டிசைட். அந்த மாதிரி தான் இந்த டிசிஷன்ஸ் எல்லாம் நேச்சுரலாக தான். எவ்வளோ இது இங்கே உருவாயிருக்க எல்லாமே நேச்சுரலாக. அஃப்கோர்ஸ் எஸ். நான் வந்து இந்த உடன் டேபிள், இந்த உடன் இதில் உட்காந்து மரத்தை வெட்டுறது தப்புன்னு நான் சொன்னால் எவ்வளோ முட்டாள்தனம். மரத்தை வெட்டுறது இது எங்கேயாவது விழுந்த மரமாக இருந்ததுன்னா எடுத்துகிட்டு வந்து பண்ணாங்கன்னா ஓகே, வெட்டி எடுத்துகிட்டு வந்து எங்களுக்காக இது பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, நான்சென்ஸ். அதுதான் அங்கேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ரிலீஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு ஹாப்பியாக ஒருத்தன் சொன்னான்னா குருவரும், அப்சல்யூட் குருவரும், சாட்னஸ், ஒரு சாடிஸ் தான் கண்டிப்பாக. அவருக்கான அந்த ஒரு லைக் அந்த கர்ம வினைகள்னு சொல்லுவாங்க, அது நடக்கும் அப்படிங்கிறது உண்மைதான். அது நிறைய பேர் ஃபாலோவும் பண்ணுறாங்க, அது நடக்கிறது உண்மை. அதுதான் திருப்பி நான் சொன்னதே ஒரு ரீட்ரேட் பண்ணோம்னா, இதனால இல்லையே வெற்றி. கரெக்ட். வெற்றிக்கு வேற இருக்கு, எத்தனையோ இருக்கு, இது ஒண்ணுதான் இல்லை, இது ஒண்ணுதான் இல்லை. அப்படி ஒரு ரொம்ப அருமையான லெசன் ஸ்டார்ட் டு ஆல் ஆஃப் அஸ், ஈவன் ஃபார் தி ஜெனரல் பப்ளிக். ட்ரூ சார். இப்போ மற்ற ஹீரோக்கள் அவங்களோட படங்கள் இந்த மாதிரி லீக் ஆயிருந்துச்சு அப்படின்னா இந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்குமான்னு தெரியல. இந்த படம் ரிலீஸ் இந்த மாதிரி லீக் ஆனதுக்கு அப்புறமும் ஜனநாயகனுக்கான ஒரு எதிர்பார்ப்பும் சரி, ஒரு ஓப்பனிங் சரி, ரொம்ப ஹெவியாவே இருக்குங்கிற மாதிரியான நியூஸ் வந்து சொல்லலாம் சார். இது ரொம்ப லைட்டர் வெயின்ல நம்ம மற்ற ஹீரோஸ்க்கு அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணி சொல்றோம். பட் தட் ஷுட் ஆல்சோ பி ஃபோக்கஸ்ட் ஆஸ் அ சீரியஸ் மேட்டர். ட்ரூ, அதுவும் கரெக்ட் தான். சும்மா இல்லை சார், எவ்வளோ தியேட்டர்ஸ் சார் யோசிச்சு பாருங்க. அதாவது தியேட்டரில் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது ஒன்று இருக்கட்டும். எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார், தியேட்டரில் போய் படம் பார்க்குறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு 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 செட் ஆஃப் பீப்புளோட சும்மா வச்சு விசில் வைன்னு அடிச்சுன்னு இருப்பான், டைலாக் காதில் விடாது. நம்ம வந்து கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக கூட இருக்கும், கம்னு இருங்கடா டைலாக் காதில் விடணும்னு தங்கத்தின்னு இருப்பான். ஓகே, நமக்கு வந்து அதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சார், உண்மையிலேயே எக்ஸ்பீரியன்ஸ். அதெல்லாம் நம்ம வீட்டில் உட்காந்து பார்த்தா மேக்ஸிமம் ஃபோன் அடிக்கும், இல்லைன்னா குழந்தை அழும், ஏதோ ஒன்று அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் வருமே தவிர இது ஃபோக்கஸ்டாக பார்க்க மாட்டோம்.
அண்ட் தேட்டரில் கிடைக்கிற அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே கிடைக்காது. வீட்ல கிடைக்காது. கிடைக்காது. ஆமா. நீங்கள் என்ன டால்பி போட்டுக்கோங்க, அட்மாஸ் போட்டுக்கோங்க, என்னோட போடுங்க, அந்த ஆம்பியன்ஸ் அது தட் பிளே அ வெரி பிக் ரோல். தேட்டருக்காரங்க என்ன அவங்க என்ன பாவம் பண்ணாங்க, எல்லாரும் அழகாக தேட்டர்ஸை இன்வெஸ்ட் பண்ணி வாங்கப்பா வந்து இங்கே பாருங்கள் உங்களுக்கு நாங்கள் ஷோகேஸ் பண்ணுறதுக்கு தான் வச்சுருக்கிறோம் நாங்கள் இந்த இடம்லாம். ஒரு நமக்குமே வெளில போய் படம் பார்க்கும்போது ஒரு சின்னதாக ரிலாக்ஸேஷன். ஆனால் வீட்டுக்குள்ளேயே அடைச்சின்னு உட்காந்துருக்கோம் அப்படின்ட்டு. இது வரணும் சார். இந்த கல்ச்சர் வந்து பிரேக் ஆகணும். அது மற்ற ஹீரோஸோ இவரோ எனி லீடு ஹீரோஸாக இருந்தாலும் சரி, இல்லை புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆகிற ஹீரோவாக இருந்தாலும் சரி, யாருக்குமே இந்த மாதிரி ஒரு அபத்தம் நடக்கக்கூடாது. கண்டிப்பா சார். ஸோ திருப்பி ஜனநாயகனுக்குள்ள வந்துடலாம். உங்களுக்கும் தளபதி வெற்றி கொண்டானுக்கும் என்ன சம்பந்தம் சார்? தெரிஞ்சுக்கலாம். வினோத் தான் சம்பந்தம். அவர் தான் அவர் தான் டேரக்டர். சொல்லுங்க, என்னென்னலாம் பண்ண காத்திருக்கீங்க? கன்னு ஃபேக்டரி அதெல்லாம் நீங்க அவ்வளோதான் சார் என்னோடது. நான் சொல்லிட்டே இருக்கேன், என்னோடது வந்து என் போர்ஷன் நீங்கள் பார்த்துட்டீங்க, அவ்வளோதான் என்னோட போர்ஷன். ஏன்னா அதில் வந்து நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்கன்னு சொன்னார். சொல்லும்போது என்னை வந்து நீங்கள் ரெடியாக இருங்கன்னு சொல்லி எனக்கு சொல்லும்போது ஒரு சின்ன மேட்டர் தான் அப்படின்னு சொல்லி தான் சொன்னார். ஒரே ஒரு வருத்தம், விஜய் சாரோட ஒரு காம்பினேஷன் இருந்ததுன்னா இருந்திருக்கலாம். பட் இல்லை, அது அது இல்லாமல் இருந்தது வந்து எவ்வளோ பெரிய ப்ளஸ்ன்றது இப்போது ப்ரூவ் ஆகுது. அது இருந்திருந்தா இந்த இவ்வளோ பெரிய இம்பேக்ட் கிடச்சிருக்குமான்னு எனக்கு தெரியாது. ஓகேவா? படம் நல்லா வந்திருக்குன்னு கண்டிப்பாக சார். சூப்பராக. நேத்தி கூட வினோத் இங்கே வந்திருந்தார். ஓகே. ஆமாம், நேற்று அவர் வேற ஒரு விஷயமா இங்கே நம்ம பில்டிங் வந்தார். சரி. அப்போ அவர் மீட் பண்ணி பேசும்போது கூட சொன்னார், சார் பட்டே கலப்புறோம் சார். என்ன சொன்னாங்கன்னா வினோத் சார் இன்னொரு இன்டர்வியூ சொன்னாங்கன்னா, இப்போ லீக்கான அந்த ஃபுட்டேஜில் இருக்கிறதுல நிறைய விஷயங்கள் வந்து சென்சாரில் போயிருச்சு. ஸோ அதனால நிறைய புது எலிமெண்ட்ஸும் வந்து படத்தில் வச்சிருக்கோம். சர்ப்ரைஸான நிறைய புது எலிமெண்ட்ஸ் வந்து படத்தில் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு கம்ப்ளீட்லி ஒரு புது படமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சார் சொல்லியிருந்தாங்க. அதான் சார், அது படம் வரட்டும் பார்ப்போம். ஆமாம் இல்லையா? நமக்கெல்லாம் தெரியாது எஸ்டர் வெர்ஷன் அதில் என்ன போச்சுன்னு தெரியாது. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃப்ரெஷ் படம் அப்படின்னு தான் நமக்கு தோணும். ஓகே, கமெண்ட் அடி நான் வச்சுட்டு போகிறான் சார், அவ்வளோதான். அவனை நம்ம ஹேஸ் டு பி டோட்டலி இக்னோர்டு. அந்த கிராமத்துலலாம் ஒரு பண்பு சொல்லுவாங்கல்ல, ஒதுக்கி வைக்கிறோம் அப்படின்ட்டு. ஒரு காலகட்டத்தில் அவங்கள ஒதுக்கி வச்சுருவாங்க ஜெனரல் பப்ளிக். இப்போ வெஸ்ட்லலாம் வந்து இந்த மாதிரி பைரட்ஸின்றது வந்து இட்ஸ் டேக்கன் என்ன வெரி சீரியஸ் இது மேனரில். அதே மீறி நீங்கள் பைரசி நீங்கள் நான் பார்த்தீங்கன்னெலாம் போயிட்டீங்கன்னா சொன்னால் உங்களை கீழ்த்தரமாக பார்ப்பானுங்க ஜெனரல் பப்ளிக்கே. இப்போ நானும் அந்த மாதிரி எல்லாரையும் பார்க்கவே ஆரம்பிச்சிட்டேன். இப்போ இல்லைன்னா எங்கள் யாரான ஒருத்தர் வந்து நான் இல்லை யாரான ஒருத்தர் வந்து நான் என்னால் இதில் சிடியிலே பார்த்துட்டேன், டிவிடியிலே பார்த்துட்டேன்னு இந்த பெருமை பேசுவானுங்க. அதில் ஒரு என்ன உனக்கு பெருமை ப்ரொடியூசர்ஸ் என்ன நமக்கு ஒரு ஹர்ட்டும் ஆகும். நாங்கள் எடுக்கிறது தியேட்டர் என்ன மாதிரி தான் சார் இன்னொரு ப்ரொடியூசரு. இப்போ எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் அவ்வளோ க்ளோஸாக பார்த்துருக்கோம், பயந்துருக்கோம் நிறையா தடவை. ஏன்னா ஒரு பிபி ஏறுமா என்ன ஏது நமக்கு தெரியாது. ஹெல்த் இஷ்யூலாம் இதில் இம்பேக்டடு. ஓகே, அண்ட் திஸ் இஸ் நாட் லைக் அனதர் இண்டஸ்ட்ரி. ஏதோ மிஷினரிஸ்லாம் இருக்குது, படம் தோற்று போச்சுன்னா சரி மிஷினரி வைத்து கொஞ்சம் சால்வேஜ் எடுத்துக்கலாம். ஒன்றுமே கிடையாது. எங்கள் அப்பா சொல்லுவார், டே ஃபிலிம்லையாவது ஃபிலிம் மிஞ்சும் பயோஸ்கோப் ஓட்டுவானுங்க அப்படின்னா இப்போ அதுவும் கிடையாது, டிஜிட்டலாக வருது. ஸோ அப்படி ஒரு இல்லை சார், உண்மை தான் சார். இது தான் அந்த சொன்னது தான். வினோத் மட்டும்தான் எங்களுக்கு லிங்க்கு அந்த ரெண்டு கேரக்டருக்கும். ஆமாம். அதனால் இன்னொன்று என்னென்ன சார், அது மீம் நீங்கள் பார்த்துருந்தீங்களா என்னன்னு தெரில. நீங்கள் சொன்ன அந்த ஸ்லைஸ் போட்டுருவான்னு சொன்னீங்கல்ல, விஜய் சார் வேற கரெக்டாக அது மாதிரி பண்ணிட்டாரா, அது கரெக்டாக ஸ்லைஸ் போட்டாரா அப்படிங்கிற மாதிரி அந்த மீம் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அதாவது சார் எல்லாமே இந்த காக்கா உட்கார பணம் பழம்ன்றது தான். ஏன்னா இது வந்து கதை ரொம்ப முன்னாடியே பண்ண கதை. இந்த டைலாக் இல்லாமல் ரொம்ப முன்னாடி எழுதப்பட்ட டைலாகு. இது சிஎம்மாக அவர் வந்துடுவாரான்னு தெரியாது. ஓகேவா? அதுக்கு முன்னாடியே தான் எடுக்கப்பட்ட படம். ஓகேவா? எலெக்ஷனுக்கு முன்னாடியே இதுவும் ஆயிடுச்சு. அதாவது படம் முடிஞ்சு ரிலீஸ்க்கும் ரெடியாக ஆயிடுச்சு. ஓகே, ஸோ தெர் இஸ் நோ வே தட் இவர் பேஸ் பண்ணி அந்த டைலாக்லாம் எழுதப்பட்டதுன்னு இல்லவே இல்லை. எனக்கு வந்து சொல்லும்போது
அது விஜய்க்கு நான் பேப்பர் அப்படி ஹைப் கொடுக்க போகிறேன்றது தெரியாது. சொல்லப்பட்டது ஒரு 3 தடவை சொன்னார் முதல்ல. நான் சொல்கிறத மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு தொற்றுலே அப்படின்னாரு. நானும் தொற்றுலேன்னு சாதாரண ஓகே. ஏன்னா அவர் ஆரம்பிக்கும் போது சார் நான் சொல்கிறத நீங்கள் சொல்லுங்கள் போகிறேன். 3 தடவையும் அதே மாதிரி தான் ரிப்பீட்டாக இருந்தது. இதில் என்னடா சாம் இருக்குன்னு எனக்கும் தோணி இருந்தது. அவருக்குமே அது இன்னும் ஹெவியாக ஒன்று சார் வேணுன்றது. அது சொன்னால் ஹெவியாக ஒன்று எப்படி ஒன்று வா இன்னும் சொல்லு அப்படின்னா அப்புறமா வந்து சார் இது வந்து விஜய் சாரை கொஞ்சம் இன்ட்ரோ கொடுக்குறது சார் கொஞ்சம் ஹெவியாக கொடுங்க அப்படின்னாரு. அப்புறமா தான் ஒரு 4 வருஷன் பண்ணுறதுல ஒரு வருஷம் தான் எல்லாரும் அதே கேட்குறாங்க. அப்படியே ஒரு வார்த்தை நேரில் கேட்டு போயிடுவோம் ஜாலியா. தொட்டர்லையே தொட்டுறாத ஸ்லைஸ் போட்டுருவா. கர்ஜன மாதிரி இருக்கு சார் அந்த வாய்ஸ் உங்களுக்கு. கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ் இது நம்ம ஃபேமிலி. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும்